ஹாய்ல வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2A ஆன்சர் கீ பற்றின முழு விவரம் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அந்த நம்பிக்கையோடு இந்த ஆன்சர் கீயை பாருங்கள், ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே பொறுமையாக படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் தமிழுக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாங்க. 101லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேர் சொல் கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. 9 கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, வேர் சொல் கண்டறிய கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, நஞ்சு, ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்கால காலம் பார்த்திங்கன்னா காட்டும் வினை முற்று எழுதுக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் டி, படிப்பேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்திங்கன்னா தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, மீ வான் கொடுத்துருக்காங்க. மீவான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எழுத்து மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டி. அதை நான் அப்படியே கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகன்றதுனால அப்படியே பொறுமையாக ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, கரெக்டாக நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கீங்களான்ட்டு. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுறேன், ஓகேங்களா? குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை பார்த்திங்கன்னா கற்றாழையை குறிக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி. அதுக்கப்புறம் 106க்கு பார்த்திங்கன்னா சி ஆன்சர். 107க்கு பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் பார்த்திங்கன்னா இவ்வூருக்கு பொருத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை கொடுத்துருக்காங்க அதோடைய ஆன்சர். அதனால் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 108 ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது முத்துராமலிங்கனார் சீராப்புரணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, அபுல் காசிம். அதுக்கப்புறம் 2 அடிகள் கொண்ட டேஷால் கொடுக்கப்படும் செயல் பார்த்திங்கன்னா செயலின் வகை பார்த்திங்கன்னா கன்னியாகும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பி ஆன்சர், எதுகை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொறுத்துக்க, இதுக்கு ஏ ஆன்சர். ஸோ அதை அப்படியே பொறுமையாக பார்த்துக்கோங்க. கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்று, பக்தி இலக்கியம் வகைகளுள் ஒன்று, ஓகேங்களா? சி ஆன்சர். அதுக்கப்புறம் வஞ்சித்தலைக்குரிய சீர் அமைப்பு பார்த்திங்கன்னா பி ஆன்சர். ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. வெண்மை பார்த்திங்கன்னா சி ஆன்சர். வண்ண பண்பு பெயர்ன்னு கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. வஞ்சி விரதம் என்பது பி ஆன்சர், அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எழுத்து வகை அறிந்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஏ ஆன்சர், அப்படியே பார்த்துக்கோங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் பார்த்திங்கன்னா பி ஆன்சர், தேவநாய பாவனர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆனந்த விகடன், டி ஆன்சர், பார்த்துக்கோங்க. தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பரிதிமா கலைஞர். சிறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பி ஆன்சர், முதுமொழி காஞ்சி. அதுக்கு வெண்குடை இலக்கண குறிப்பு தருகன்னு கொடுத்துருக்காங்க, அது பார்த்திங்கன்னா டி ஆன்சர், பண்புத்தொகை. திரிகடிகம் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க, நல்லாதனார், சி ஆன்சர், பார்த்துக்கோங்க. சிங்கிய பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் கேட்டிருக்காங்க, பி ஆன்சர், குகன். ஸோ அனகன் என்ற பொருளின் யாரை குறிப்பது ஆகும் கேட்டிருக்காங்க, ராமன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பீடாக தள்ளிட்டே வரேன். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமைன்னு கேட்டிருக்காங்க, சி வடிவ உவமை கொடுத்துருக்காங்க. ஸோ பின்வரும் உவமையின் ஸோ இது பார்த்திங்கன்னா படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, சி ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் அப்துல் நேற்று வந்தான் எவ்வகை வாக்கிய என்பதை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிறவினை வாக்கியம் கொடுத்துருக்காங்க, பி ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம்
பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆன்சர் அதை பார்த்துக்கோங்க. பிழையான இணையை வந்து பார்த்திங்கன்னா கண்டறிய கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏ ஆன்சர். அதுக்கப்புறம் சந்திப்பிழையை தொடரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. அதுக்கு டி ஆன்சர். அப்படியே தள்ளிட்டே வர தவறான இணையை கண்டறிய கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏ. அதுக்கப்புறம் தெம்மாங்கு பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. இதுக்கு டி ஆன்சர். தென் ப்ளஸ் பாங்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரியான விடை தான் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் ஏ கமா டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான விடை தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? இல்லை ரெண்டுமே அட்டன் பண்ணியிருந்தாலும் கரெக்ட் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்பாடலில் இயற்றியவர் டேஷ் சித்தர் ஆவார் கொடுத்துருக்காங்க. பி இடைக்காட்டு சித்தர். ஓகேங்களா? திருப்பல்லாண்டு பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வார். ஏ ஆன்சர். அதுக்கப்புறம் தர்மசேனா அப்பர் வாகீசர் என்னும் பெயரை கொண்ட சைவ அடியார் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமூலர். டி ஆன்சர். இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார் ஒருத்தர் சென்ட் பண்ணார், என்ன டீட்டெயில்ன்ட்டு பாருப்பான்னு. இன்று நாம் உணர்கிறோம் இந்த பொங்கற்புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி உணர்வு உரையாற்றியவர் என வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா. ஸோ அதுக்கப்புறம் சென்னரியும் மற்றும் லிமோரிக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதையை தந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா சி ஆன்சர். கவிஞர் வாணிதாசன். அதுக்கப்புறம் பின்வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர். அப்படியே பார்த்துக்கோங்க. வினையச்சம் கண்டறிய டி ஆன்சர். ஓடி. வினைமுற்று வந்தான் தேர்வு செய்ய வான வந்தான். அதுக்கப்புறம் வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சி ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொறுத்துக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆன்சர். 145க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆன்சர். 46க்கு பி ஆன்சர் அறிஞர் அண்ணா. 147 யாழின் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஏ ஆன்சர். ஸோ குடிமக்கள் காப்பியம் என்பது வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். ஏ ஆன்சர். அதுக்கப்புறம் 149 சி ஆன்சர். அதுக்கப்புறம் உமறுப்புலவர் எழுதிய வேறு நூல் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி மாலை. பி ஆன்சர். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் கேட்டிருக்காங்க. டி குலசேகர ஆழ்வார் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழியை பாடியவர். ஸோ அதுக்கப்புறம் 152வது வந்து பார்த்திங்கன்னா கொடைவினா. ஸோ அதை அப்படியே பொறுமையாக பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாகவே போயிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கரெக்டான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 153க்கு வந்து பார்த்திங்கன்னா டி ஆன்சர். 154க்கு சி தன்மை ஒருமை வினைமுற்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 155க்கு வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர். 156க்கு ஏ ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உயிரில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டவர், தம் உரையில் குறிப்பிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா மயிலைநாதர். பி ஆன்சர். அதை அப்படியே பார்த்துக்கோங்க. 158வதுக்கு பி ஆன்சர். ஜெயகாந்தன் இயற்றிய சிறுகதை எதுன்னு கேட்டிருக்காங்க. அறம். ஓகேங்களா? பி ஆன்சர். 160வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர். அதுக்கப்புறம்
ஒழுங்கல், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆன்சர் தொழிற்பெயர். ஸோ அதுக்கப்புறம் திருக்குறளின் சரியான வரியை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு நிறைவு செய்ய வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆன்சர். அதுக்கப்புறம் 63க்கு வந்து பார்த்திங்கன்னா பி, 164க்கு சி, 165க்கு சி, 166க்கு சி, அதுக்கப்புறம் 167க்கு வந்து பார்த்திங்கன்னா ராபி சேது பிள்ளை. ஸோ அது அப்படியே பொறுமையாக அப்படியே பார்த்துக்கோங்க, நான் பொறுமையாக அப்படியே தள்ளிகிட்டே வரேன். ஏன்னா 170க்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை, 171க்கு மயிலாட்டம், அதுக்கப்புறம் அப்படியே 172க்கு வந்து பார்த்திங்கன்னா சி ஆன்சர், 173க்கு சி, 174க்கு பி, 175க்கு பி, 176க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ, 177க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ. நிலையற்றது என பாடிய சித்தர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர். ஸோ பார்த்துக்கோங்க, குத்தமை சித்தர். 167, 168 அப்படியே பொறுமையாக தள்ளிகிட்டே வர பார்த்துக்கோங்க. திராவிடம் என்னும் சொல்லில் முதலில் வந்து பார்த்திங்கன்னா முதலில் குறிப்பிட்ட குமரில்லாப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லி முதல் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் குறிப்பிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, குமரில்லாப்பட்டர். சி ஆன்சர். நாயக்கர் கால சிற்ப கலைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது திருச்சி திருவரங்க கோவில்.